ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்களோட நவீன். அடுத்து இன்னொன்னா நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஃபேவரட் ஒன் ஆஃப் த கேம் இந்த மைண்ட் கிராஃப்ட்ன்ற இந்த கேமும் இருக்குது. இந்த கேம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேம். அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ பாருங்களேன், நான் எனக்கே லைட்டாக விளாண்டேன். என்னடா அது? ஓகே, லைட்டாக கிழிச்சு. ஓகே, இருங்க, தூங்கிட்டு வந்துருச்சா கரெக்டாயிரும். என்னடா இது இப்போ தான் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. லைட்டாக நான் விளையாடி வச்சுருக்கேன் உங்களுக்காக. என்னாச்சு? கிளிச் ஆகிடுச்சா? ஆஹா, டோர் இங்கே தான் இருக்கும். ஓகே, டோர் திறந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, ஏதோ கிளிச்சு போல இருக்குது. ஓகே, வெளில வந்துட்டோம். இருங்க, என்ன ஆச்சுன்னு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். செட்டிங்ஸ் போ, வெயிட் பண்ணுங்க கைஸ். என்னாச்சு? எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஏதோ கிளிச்சப்பில் இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் போயிடும். இருங்க, அது வரைக்கும் போனதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அடுத்து நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. அதனால நான் கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அடுத்து என்னடா ஆரம்பிக்கும் போதே உனக்கு ஒரு வீடு இருக்குது, இத்தனை நாய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. நான் தான் ஆஃப்லைனில் இந்த நாயெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அடுத்து நான் லைட்டாக மைனிங்கும் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள். அடுத்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். இந்த வீடு ரொம்ப சிம்பிள் ஹவுஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோ பாருங்கள். அடுத்து ஒரு ஃபார்ம் கட்டியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். என்ன ஃபார்ம்னா, ஓகே இருங்க, நல்லா விளைஞ்சிருச்சுங்க. நம்ம போட்ட இதெல்லாம் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன் நல்லா விளைஞ்சிருச்சு, சூப்பராக இருக்குது. என்ன எதுவுமே கிடச்ச மாதிரி தெரில. இது மேலே பட்டனும் நம்மளை குத்திடும். ஓகே, எடுத்தாச்சு. நான் இந்த வீடியோ சேலஞ்ச் பண்ணுறேன் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு ஒரு ஹெச்பி கூட குறையாது பாருங்கள். இந்த சேலஞ்ச் எப்படி போக போகுதுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என் வாய்ஸ் லைட்டாக ப்ளர்ராக தான் இருக்கும். அது லைட்டாக கோல்டு, அதனால் அப்படி இருக்குது. இதுக்கடுத்து போனால் கொஞ்சம் நல்லா மாறிடும் வாய்ஸு. ஏன்னா இப்போதைக்கு என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்து நிறையா கலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. ஓகே, ஸ்வீட் பெரிஸ் இருக்குல்ல, ஸ்வீட் பெரிஸ் சும்மா தானே இருக்குது. ஸ்வீட் பெரிஸ் எடுத்து போட்டுவிடுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. என்னாச்சு? ஓ, ரொம்ப தூரத்தில் இருக்கோமா? பக்கத்தில் எடுத்து போட்டுடலாம். ஓகே, ஸ்வீட் பெரிஸு இந்த பக்கம் இது. ஓகே, கரெக்டாக பண்ணியாச்சா? அதுக்கடுத்து இந்த சைடு தான் நம்ம இன்னொரு ஃபார்ம் கட்ட போகிறோம். அது என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட். இல்லை வேணாம், சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கடுத்து ஏன்டா இதேடா சீக்ரெட்டுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆடுகளுக்கு ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். அதாவது கோட் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏன்னா இது சீக்ரெட்டுன்னு சொன்னது எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்டா அப்படிலாம் சொன்னோன்னு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம அதுக்கு மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நிறையா மரம் தேவைப்படும். ஓகே, இங்கே கொஞ்சோண்டு மரம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். நான் மைண்ட் கிராஃப்ட் இருக்கும் பல விளாண்டுருக்கேன். என்னோடய ஃபேவரட் கேம் மைண்ட் கிராஃப்ட்டு. உங்களோட ஃபேவரட் கேம் எதுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கு அந்த கேமையும் உங்களோட ஃபேவரட்டான அந்த கேமையும் நான் போடுறேன். என்னாச்சு? மெதுவாக உடைக்கிறேன். ஓ, ஆக்ஸ் உடஞ்சிருச்சா? ஓகே, ஏன்னா நான் போயிட்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஆக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, இப்படி இல்லைன்னா நம்ம புது ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். இருக்கா? இல்லை, காபிள் ஸ்டோனு உங்களுக்கு வச்சுருக்கு. ஓகே, ஆக்ஸ் செஞ்சிடலாம். ஆக்ஸ். ஓகே, ஆக்ஸ் கிடச்சிச்சு, ஆக்ஸ் செஞ்சிச்சு. இப்போ இதில் போய்ட்டு ஆக்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, ஆக்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, வந்தாச்சு. இங்கே ஒரு மரம் இருக்குது, இதையும் வெட்டலாம். இப்போ செம்ம பெருசாக இருக்குல்ல இந்த மரம்.
கீழே ஒன்று இருக்குது. இருங்க, இந்த மேலே வெட்டிட்டு அதை எடுக்கலாம். அதை இப்போ இதை எடுக்கலாம். அப்பா நல்லா இருக்குங்க இடமே. மைண்ட் கிராஃப்ட்டுன்றது சொர்க்கம் தான்ப்பா. அதாவது நிஜமாவே மைண்ட் கிராஃப்டோட மீனிங்ன்ற பாருங்கள், நான் வளர்றேன். மைண்ட் கிராஃப்ட்டு வந்துட்டு சொர்க்கம். அதாவது மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இவனை மட்டும், இந்த நாயை மட்டும் ஏன்டா வெளில வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வெளில வச்சுருக்க வேண்டியதான்னு சொன்னீங்கன்னா, அது எல்லாத்தையும் வெளில வச்சுருந்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கே. அதனால தான் இந்த ஒன்றை மட்டும் நான் வச்சுருக்கேன். உனக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், கேட்குறீங்களா? சுப்பிரமணி அப்படின்னு கூட வரோம். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபென்ஸ் தேவைப்படுது. நம்ம இப்போ மரக்கட்டு எடுத்தோம்ல, அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம இதாக மாற்றிக்கலாம், ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். காடுனா எப்படி சொல்கிறது, ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி காட்டுவாசி இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கோம். அடுத்து நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு நெதருக்கு போகணும். நெதருக்கு போயிட்டு ஒப்சீடியன்னு ஒன்று இருக்கும். ஒப்சீடியனா பிளேஸ் ராடுன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை வந்துட்டு கொல்லணும். அவனை கொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, பிளேஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். அதை எடுக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது பண்ணோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இது போதும்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஓகே, நான் சொன்னேன்ல, இப்போ ஒருத்தனை கொல்லணுன்னா அந்த பிளேஸ் ராடு அவனை கொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளேஸ் கிடைக்கும். அதை வச்சு ஒரு இது செய்யணும். அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு போகணும், நெதரா. ஆஹா, என்னடா அது வாய் கொளருது. ஓகே, இருங்க, அப்புறமா போக சொல்கிறேன். நான் ஃபோனில் ப்ளே பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, சாரிப்பா தம்பி, எதுவும் கோச்சுக்காத. அண்ணன் ஒன்றுட்டு அண்ணன் தான். ஐயோ, என்னடா அது ஒன்றத்தையும் காணோம். நான் தான் செய்யணுமா? ஓகே, இது ஒன்று இருக்குது. நல்ல வேலை, ஒரே ஒரு கேட் இருக்குங்க கரெக்டாக. எங்கே இருக்குது? இங்கே போட்டு. ஓகே, போயிட்டு இந்த கேட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போட்டுடலாம். இங்கே வந்துட்டு நம்ம கோட்ஸை தான் பிடிக்க போகிறோம். நம்மக்கிட்ட இது இருக்கா? ஓகே, வீட் வந்துட்டு ஒரே ஒரு வீட் தான் இருக்குது. அதனால் பார்த்தே யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம செஸ்ட்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். இவன் அந்த லாமா வச்சுட்டு வருவான். ஏன்னா இவன் லாமா ஏன்னா அதை கொண்டோன்னா நம்மளுக்கு இருங்க ஒரு நம்மகிட்ட தான் நாய் இருக்குல்ல, இவனை இப்படி தொட்டு மட்டும் விட்டா போதும். இவன் என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு, நம்மகிட்ட ஒரே ஒரு எமரல்ட் இருக்குது இப்போதைக்கு. வேணாம், எல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்குறான். தம்பி நீ போட்டுருவனே, செத்து போடா. ஒரு எமரல்டுக்கு ஒரு பூ தரானா, எங்கே ஆளக்கானா? ஓ, நம்ம பயம் முடிச்சிட்டானா? எப்படி நான் முன்னாடிலாம் ஆடிட்டுருக்கும்போது வந்து என் கண்ணை மாட்டிக்கிட்டே இருக்கும். கண்ணை உறுத்தம், என்னை எடு, என்னை பிடின்னு. ஏன்னா அப்போது எனக்கு நிறைய வேலை, வீடு கட்டுறது, நைட் ஆகிடுச்சு. சரி, இந்த வீட்டில் போயிட்டு இப்போதைக்கு தூங்கிக்கலாம். ஆனால் இருட்டிடுச்சு. மான்ஸ்டர்ஸ் ஆர் நியர்பையா? எங்கடா? போ இவங்க. ஓகே, தூங்கியாச்சு. ஓகே, காலைல விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். எங்கே போகிறோம்? அம்மா எதுக்கு வந்தோம்? இது கலெக்ட் பண்ணால. ஓகே, ஆடு ஆடு வா. எங்கெங்க அது? நம்ம இவ்வளோ நேரமாக கற்றுறோம், ஒரு ஆடையும் காணோம். ஆடு வாடு, ஆடு வா. இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு,
ஆஹா, அன்றைக்கி நான் தான் நம்ம பசங்களுக்காக இவனுங்கெல்லாம் வளர்க்கணுன்றதுக்காக சாப்பாடு இல்லைன்றதுக்காக, அதாவது நம்மளுக்கு இல்லை இவனுங்களுக்கு சாப்பாடு இல்லைன்றதுக்காக ஆடை இங்கேருந்து ஒரு ஆடை பிடிச்சி வெட்டிட்டேன். ஏய், இங்கே ஒருத்தன் இருக்கான். அட பாவி, ஆடை வெட்டிட்டியடா. ஊழ் தானே. ஆமாம், ஆடை வெட்டிட்டாங்க இவன். சரி இருங்க, இவனையும் நம்ம பெட்டாக பிடிச்சிக்கலாம். ஏன் பண்ணுவோம்னா, ஐயோ இதில் வேணும் மறந்துட்டேன். சரி விடுங்க, நம்மக்கிட்ட தான் நிறையா இது இருக்கே. அப்போ இவன் ஒருத்தனை போய்ட்டு ஆடு 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 வா 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 உன்னோட உனக்கு யாராவது அதோ வந்துருச்சு. மேன்ட்டு தான் வருங்க இதுங்க. அடுத்து வேறு இன்னும் யாராவது இருக்கீங்களா? ஆஹா, அங்கே ஒரு கீழே ஒரு ஆடு இருக்குது. கடிக்காது. ஆடங்கொப்பமான ஏன்டா அதை கடிச்ச? நம்ம நாய்க்கும் அந்த நாய்க்கும் இப்போ சண்டை. யார் ஜெயிப்பா? நம்ம நாய் தான். வெற்றி. ஏன்னா இப்போ ஒரு ஆடு போச்சு. ஒரு ஆடா 2 ஆடா? ஆஹா, கடைச்ச 2த்தையும் போட்டுருச்சு அது. நம்ம அதை பிடிச்சிருக்கணுங்க. நம்ம இதை எடுத்துருங்க. நம்ம தான் தப்பு. சே விடுங்க. அந்த ஆடு வந்துட்டு அந்த ஆடை மேலே கொண்டு வர முடியல. அதனால் நம்ம நாய்க்கு அந்த ஆடை. என்னடா எங்கே போனாலும் ஒரே ஆடோட கறியாக இருக்குது. கொப்பம் போன எல்லாம் நீ பண்ணுற வேலையா? எல்லா ஆட்டையும் கடிச்சு துப்பிடுறேன் நீ. இருடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டாய், ஓடாதன்னா கேட்க மாட்டியாடா? பெரிஸ் எடுத்துக்கலாம். ஐயோ, இங்கே ஒரு ஆடை பார்த்தேன். நான் பாட்டுக்கும் விட்டு வந்துட்டேங்க. ஐயோ, இப்போ தான் ஞாபகம் வருது. இங்கே ஒரு ஆடை பார்த்தோமே. ஆஹா, போயிடுச்சா? சரி, நம்மளால் கோவத்தை அடக்க முடியலை. அதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுது. இதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். எங்கடா வில்லேஜு? அப்போடா கிடச்சிருச்சு. போடா. ஓகே, வில்லேஜுக்கு வந்தாச்சு ஒரு இல்லையா? எங்கே நம்ம நாயை காணும் வில்லேஜுக்கு வந்ததுலேருந்து. பட்டு வந்துட்டியா? சூப்பர். ஐயோ, இப்போன்னு பார்த்து ஒரு ஆடை கூட காணுமே. சரி, எல்லாம் அந்த ஃபாக்ஸ் பண்ணுற வேலைங்க. என்னடா பக்கத்தில் ஒரே கறியாக கிடைக்குன்னு பார்த்தா அது கடிச்சு எல்லாத்தையும் துப்பி வச்சிருக்கு. இந்த ஃபாக்ஸ் எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. சரி, என்ன கைஸ் இது? ஒரு ஆடு கூட சிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளுக்கு நேரமே சரியில்லை. வேறு ஏதாவது அனிமல்ஸ் கிடச்சா கூட நம்ம போட்ட அந்த ஃபார்மையாக க்ரியேட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஃபார்மை கட்டி உள்ளே இருக்க மிருகத்தை போடலான்னா இதாகுதா? ஆஹா, ஆடு பக்கத்தில் நிறைய ஆட முடிப்போமா? ஆஹா வேணாம், நம்மளுக்கு ஆடு தான் முக்கியம். ஆடு வா 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 மே வா 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 வரியா? வா வா வா. ஓகே, வந்துருச்சு. கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எங்கேயும் போயிடாம அப்படியே வா. எங்கே போகிற? கீழே மட்டும் விழுந்துடாத சரியா? என் பின்னாடியே வா. எங்கேயாவது போனேன் நானே ஒன்று அடிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்க. வா வா, டக்குன்னு வா. என்ன இவ்வளோ சோம்பேறியாக இருக்க? ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம ஆடை உள்ளே இருக்க கூட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே வெளில போயிட்டு கேட்டு சாத்திட்டோன்னா முடிஞ்சு. ஒரு ஆடை கூட்டு வந்த மாறியில் ஒரு ஆடை கூட்டு வந்துட்டோம். அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். நேற்றுக்கு வெளில வந்திருக்கோம் அந்த ஆடு.
பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆடை பிடிச்சாச்சு. இந்த ஃபாக்ஸ் இல்லைன்னா இன்னத்துக்கு நம்ம நிறைய ஆடை பிடிச்சிருக்கலாம் கைஸ். நம்ம போகிற இடத்துலலாம் இந்த ஃபாக்ஸ் வந்துட்டு எல்லா ஆடையும் கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே பம்ப்கின் இருக்குது. இந்த பம்ப்கின் எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு தேவைப்படும். இந்த ஒரு வீட்டை வச்சு ஒரு ஆடை கூப்பிட்டோம். இன்னொரு ஆடு வா 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 வா. ஓகே, வந்துட்டோம். அந்த ஆடு வருதா? எங்கடா ஆடு வந்துடுது. அப்படியே பின்னாடி வழியாக பார்த்துட்டே போகலாம். ஏன்னா அப்போ தான் இந்த ஆடு வருதா இல்லையான்னு தெரியும். முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆடு வரவே இல்லை கைஸ். ரொம்ப நேரமாக அதுக்கடுத்து நான் பிடிச்சேன். அதை வந்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். அதனால் அவங்களுக்கு நான் உள்ளே இருக்க அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த ஆடை உள்ளே கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப நேரம் போராடினேன் அந்த ஆடை உள்ளே கொண்டு வரத்துக்கு. ஓகே, வாங்க. ஐயோ இருட்டுது. டொப்புனு இதுங்க ரெண்டுத்தையும் உள்ளே இருக்க போட்டு நம்ம ஓடிடுவோம். ஓகே, நம்ம போய் தூங்கலாம். காய்ஸ் அங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ தான் கவனித்தேன். இன்னும் நைட் ஆகலையா? நைட் ஆயிடுச்சுடா. நைட் ஆனமாக தானே இருக்குது. ஆயிடுச்சுடா. நைட் ஆயிடுச்சுடா. நைட் ஆயிடுச்சுடா. அப்பாடா, ஒரு வழியாக தூங்க விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு கைஸ் ஒன்று கவனிச்சிருப்பீங்களா தெரியல. ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரமாக ஒரு ஹெச்பி கூட குறையாமல் ஆடிட்டு இருந்திருக்கோம் கைஸ். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு ஹெச்பி கூட இன்னும் குறையலை. ஓகே, நம்மளோட விதைச்ச விதைகள்லாம் சிலது நல்லாவே இதாகிடுச்சு. ஓகே, இப்போ பம்ப்கினோட சீடை போடலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். பம்ப்கின் வந்துட்டு ஒரு சீடு விட்டு ஒரு சீடு அந்த மாதிரி போட்டால் தான் வளரும், இல்லைன்னா வந்துட்டு வளராது. ஓகே, இந்த மாதிரி போட்டால் தான் வளரும். நீங்கள் மற்ற பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா பம்ப்கின் வளராது கைஸ். இந்த மாதிரி வச்சா தான் பம்ப்கின் வந்துட்டு வளரும். ஓகே, நம்ம உள்ளே இருக்க போயிட்டு வீட்டை மட்டும் கொண்டு வந்துடலாம். இங்கே நம்ம வீட்டை வச்சுருப்போமே, இதோ இங்கே இருக்கா வீட்டை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அந்த 2 ஆடுக்கும் ப்ரீட் பண்ணிடலாம். ப்ரீட் பண்ணி இன்னொரு குழந்தை வந்துடும். அதுக்கடுத்து மொத்தமாக 3 ஆடு. ஓகே, ஆடு ஒன்று பார்க்காத தருணத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நான் திரும்பிக்கிறேன்டா. பண்ணிட்டீங்களா? குழந்தை வந்துடுச்சு பாருங்கள். குழந்தா இந்தா. ஓகே, அந்த குழந்தைக்கே ஒன்று கொடுத்தாச்சு. எவ்வளோ ஆச்சு? ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் கட்டினோம். அடுத்து அந்த ஃபார்முக்குள்ளே 2 ஆடையும் பிடிச்சி விட்டோம். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். see you later guys. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.